பாரதி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சமையலுங்க. காலையும் மதியம் 2 வேளை சமையல். நான் காலையிலக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வேணான்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா சரி நைட்டு எப்போவுமே டிஃபனு, அதனால் என்ன பண்ணேன், ரசம் சாதம் வச்சிடலாம். தக்காளி சேர்த்த ரசம் சாதமும் இது இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் தக்காளி மசியலும் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி இது கத்திரிக்காய் தக்காளி மசியலுக்கு வந்து நான் தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு 5, 6 தக்காளி ரசத்துக்கும் சேர்த்து தான் தக்காளி ரசம் சாதம் தான் பண்ண போகிறேன். பச்சை மிளகா ஒரு 6, 7 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், அப்புறம் இந்த பக்கம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டுத்துக்கும் ரச சாதத்துக்கும் இதுக்கும் சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலை. நம்ம வதக்கிட்டு தாங்க அரைக்க போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தாளிக்கும் போது கொஞ்சம் வேணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மசியல் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்த் இந்தியன் ஸ்டைல் இது. அவங்க வந்து இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவாங்க. நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கல. நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கு சேர்த்து இதில் வதக்கி கொடுக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரசம் சாதத்துக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். கூட தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம். ரொம்ப ஈஸி. இந்த ரசம் சாதம் சுட சுட சாப்பிட அவ்வளோ அற்புதமாக இருக்கும். தக்காளியும் பாசிப்பருப்பும், பாசிப்பருப்பு வேணாலும் இந்த துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் ரைஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 1 கப் ரைஸையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி சேர்த்துட்டேன். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் ரைஸுக்கு 3 கப் புளி தண்ணி. பெருங்காயம், மிளகு, சீரகம்லாம் காய்ச்சி அப்புறம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வேகும்போது நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் ஏற்றி வேக வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம். மிளகு வந்து 3 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, மிக்சியில் 1, 2 பொடிச்சு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம ஊர் ஸ்டைலும் கேரளா ஸ்டைலும் சேர்ந்து ஒரு சம்மந்தி பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டிருக்கேங்க, பூண்டு போட்டிருக்கேன், வத்த மிளகா, கொஞ்சம் வெங்காயம், புளி, அவ்வளோதாங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. ரொம்ப நைஸாக வதக்கணும் இல்லை. இப்போ தக்காளியை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம கத்திரிக்காயும் வதக்கணும். கத்திரிக்காவையும் வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் குக்கரில் சேர்த்துடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் இந்த அளவு வதங்கியாச்சு. கத்திரிக்காவையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்க இப்படி தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா நசுக்கி கொடுத்துக்கோங்க. சீக்கிரம் உங்களுக்கு வேலையாகும். இப்போ மசித்து கொடுத்தாச்சு. இதில் புளி தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. இது நம்ம இட்லி எல்லாத்துக்குமே, சப்பாத்தி, நான் மெயினாக இட்லிக்கு தான் செய்கிறேன். சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க. சாதத்தில் எல்லாமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ மூடி நல்லா ஒரு 5 விசில் விட்டோம்னா எல்லாமே மசிஞ்சு வந்துடும். பார்க்கலாம் அடுப்பில் ஏற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலும் கேரளா ஸ்டைலும் சேர்ந்த ஒரு தேங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுது. இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். ரசத்துக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. அப்புறம் ரசம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தாங்க தழையாக தான் இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும்.
நெய் விட்டாச்சுங்க. நெய் வந்து காஞ்சிடுச்சு. இந்த தேவை கடுகு, கடுகு வெடிச்சாச்சுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நான் அரைச்சி வச்சேன் மிளகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா ரசம் சாதத்தில் சேர்த்தாச்சு. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக அருமையான ரச சாதம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் கடையில் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது மத்து வச்சோ கரண்டிலையோ நல்லா மசிச்சு கொடுத்துருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க, காரச்சாரமாக இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். நல்லா கரண்டி வச்சு நல்லா ஊற்றி கொடுத்துக்கோங்க. இல்லை மத்து இருந்தால் மத்தில் கடைஞ்சிடுங்க. நான் மத்து வச்சு அப்படியே கடைஞ்சி கொடுக்குறேங்க. அவங்க இதில் வந்து காரப்பொடி போடுவாங்க, நான் காரப்பொடி போடல. தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவாங்க. நான் அதுக்கு பதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது கடைஞ்சி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு புறம் வெடிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இப்போ வதக்கினதை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது உப்பு எல்லாம் பார்த்துக்கலாங்க. நம்ம போட்டது கரெக்டாக இருக்குது. ஸோ நல்லா கொதிக்க விட்டுடலாம். சலசலன்னு அவ்வளோதான் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் தக்காளி கடையில் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நார்த் இந்தியன் ஸ்டைல் அது. ரசம் சாதமும் சூடாக ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.